ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம ஜீரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜீரகத்தில் ஒரு குழம்பு வச்சுருக்கேன், அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜீரகத்தோட பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஜீரகம் உதவுது. இப்போ வாங்க குழம்பு வைக்கிறது எப்படின்றதையும் கூடவே பார்ப்போம். முதல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் ஜீரகத்தை பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதாவது சூடானால் போதும், பொன்னிறமான்றதுக்காக தீச்சிடக்கூடாது. சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டு அது கூடவே 4-5 பல் பூண்டையும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இது 3த்தையும் நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது 1 டீஸ்பூன் பச்சையாக, அதாவது வறுக்காத ஜீரகமாக போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடவே ஒரு 10 மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே வறுபட்டு வரும்போது ஒரு வாசனை வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாங்க, இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு கொஞ்சமாக வெந்தயம், கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. இந்த ஜீரக குழம்பு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது, கட்டுப்படுத்தவும் உதவுது. அதே மாதிரி உடலில் தேவையில்லாத கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கும் இந்த ஜீரகம் உதவுது. இப்போ பாருங்கள், ஒரு 4-5 பல் பூண்டு இதையும் தட்டி போட்டுக்கிட்டேன். அந்த எண்ணெயிலையும் போட்டு பொரிச்சிக்கிட்டு கூடவே 2 வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன். சின்ன சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணது, அதனால் 2 வெங்காயமாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த தூளை இந்த பொடியை அரைச்சி எடுத்துப்போம், ஜீரக பொடியை. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பச்சை ஜீரகம், அதாவது வறுக்காத ஜீரகம், அதையும் போட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் வதக்கிட்டோமா. இதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், அந்த தக்காளியும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா குழம்புலையுமே ஒரு 1/2 டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் கலந்துக்கலாம். அதே மாதிரி திராட்சைப்பழ ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் கூட இந்த ஜீரக பொடியை கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்த அழுத்தத்தோட அளவை சரிசமமாக வச்சுருக்கோம். அதாவது ரத்த அழுத்தத்தை குணமாக்குன்னு கூட சொல்லலாம். ரத்தத்தில் இருக்க சர்க்கரையின் அளவை சீராக வச்சுக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் இது உதவுது இந்த ஜீரகத்தூள். உடலில் தேவையற்ற கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கும் இந்த ஜீரகத்தூள் உதவுது. இப்போ பாருங்கள், அந்த 2 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் இது கூட நான் போட்டு வதக்கிக்கிட்டேன். இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணுனாலும் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த எண்ணெயிலேயே, நல்லெண்ணெய் தான் இதுக்கு நான் பயன்படுத்தினேன், நல்லா வதக்கிட்டு அந்த இதுலேயே ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். அந்த எண்ணெயிலே வதக்கும்போது இது நல்லா இப்போ கொதித்து அந்த மிளகாத்தூள் வெடிப்புலாம் போகிறதுக்காக ஒரு டம்ளர் இல்லை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. சிறுந்தியிலேயே எண்ணெய் அப்படியே மேலே நல்லா மிதந்துட்டு வரும். அந்த நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. இந்த நல்லெண்ணெயை ஊற்றி குழம்புலாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த ஜீரகத்தில் விட்டமின் சி ஏராளமாக இருக்குது. அதனால் இந்த ஜீரக தண்ணியாவோ இல்லை பொடியாவோ நம்ம எடுத்துக்கும்போது, தினமும் எடுத்துக்கும்போது நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள்லாம் தீரும். உடலில் இருக்கிற நச்சுக்களை நச்சுத்தன்மையை நீக்குது இந்த ஜீரகப்பொடி. இப்போ நான் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கிறேன். இதுவும் நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு சிம்மில் வச்சுருங்க. இந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்த பிறகு நம்ம குழம்பு இறக்கிட்டு சர்வ் பண்ணலாம். ஜீரகம், ஜீரகப்பொடி இது 2த்தையுமே தினமும் ஒரு 300 மில்லிகிராம் அளவு மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேற்கொண்டு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தூளை கொட்டி ஒரு கொதி வந்தவொடனே இறக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம தலை குளிக்கும்போது எண்ணெய் வச்சு தலை குளிப்போம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் எண்ணெயில் ஜீரகத்தை போட்டு காய்ச்சி தலையில் தேய்ச்சி குளிக்கும்போது கண் எரிச்சல், கண்ணிலேருந்து தண்ணி வடியுது இல்லைங்களா, அந்த பிரச்சனையெல்லாம் குணமாகும். ஜீரகத்தை பொடிச்சு வச்சுக்கிட்டு கொதிக்கிற தண்ணியில்
போட்டும் குடிக்கலாம். இல்லைனா நைட்டே வந்து ஜீரகத்தை தண்ணியில் போட்டு வச்சு காலையில் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கும்போதும் வாய்ப்புண், உடல் சூடு இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். ஜீரகத்தை பொடித்து வச்சுக்கிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் தண்ணியில் இதை போட்டு இந்த ஜீரகத்தூளை போட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா தூக்க பிரச்சனை வந்து அதாவது ஒரு ஆழ்ந்த தூக்கம் வராமல் அப்படியே டிஸ்டர்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தூக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் இந்த ஜீரகத்தூள் வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு உதவுது இந்த ஜீரகத்தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜீரக குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வருது. ரொம்ப டேஸ்டியான, சுவையான, ஆரோக்கியமான இந்த ஜீரக குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஜீரக குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உணவே மருந்து அதனை விரும்பு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு இந்த மாதிரி ஒரு ஜீரக குழம்பு, மிளகு குழம்புலாம் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.